ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வில்லேஜ் ஸ்டைலில் ஹெல்த்தியான ராகி வடைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, ஆனியன், ரெட் சில்லி. இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை உரிக்கிறோம் குட்டி குட்டியாக, நல்லா வேர் இல்லாத எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். ரெட் சில்லியும் அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ராகி மாவு, கீரை, ரெட் சில்லி, ஆனியன், சால்ட்டு இதுதான் தேவையானது ராகி அடைக்கு. இப்போ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ராகி வடை வந்து வில்லேஜ் ஸ்டைலு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் கட்டியாக சப்பாத்தி மாவு அளவுக்கு செஞ்சுக்கிறோம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். கேஸ் பற்ற வச்சுக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். தோசை தவாவில் நல்லா மாவு நல்லா உருட்டி கட்டியாக அப்படியே தட்டிக்கிறோம். ஹீட்டெல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெலிசாக தட்டிக்கிறோம். நல்லா மெலிசாக தட்ட தட்ட ராகி அடை வந்து நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். நல்லா வேகணும், அதுதான் முக்கியம். அதனால நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுங்க கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா ஒன் சைடாக இருந்தாவே ரொம்ப கருகிடு போன மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட. திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு டைமும் நல்லா எண்ணெய் விட்டுக்கின்னு திருப்பி போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும், அதுதான் தடை கொடுக்குது. இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் ராகி வடை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வில்லேஜ் ஸ்டைலில் இப்படி தான் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். ராகி வடை நல்லா ஒரு முன்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ராகி அடை ரெடி. பாருங்கள், பார்க்க சொல்லவே நல்லா இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.